ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th மேத்ஸ் செகண்ட் வால்யூமில் 10th யூனிட் 1 மார்க் ஷார்ட் கட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் dy dx ஆஃப் 2 by pi sin x டிகிரி. இப்போ பையோட வேல்யூ 180, 2 by 180னா கேன்சல் பண்ணால் 1 by 90, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x 1 by 90 cos x. ஓகே, செகண்ட் ஆன்சர். செகண்ட் பாருங்க, y equal to f of x square plus 2 and f dash of 3 equal to 5 dy by dx at x equal to 1. அதோட வேல்யூ கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இந்த 5ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 2s are 10. ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்க, y equal to 1 by 4 u power 4. யோட வேல்யூ 2 by 3 x cube plus 5 then dy by dx is. ஓகேவா? இங்கே வேல்யூ என்ன பண்ணலாம்? 2 இருக்கு, 2 by 3 cube 2 by 3 cube வேல்யூ 27, 2 by 27. அடுத்து x cube டிஃபரன்ஷியேட் பண்ண x ஸ்கொயர் எங்க இருக்கு? 2 by 27 x ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். 2 by 27 x ஸ்கொயர் இந்த 2x கியூபு ப்ளஸ் 15 ஹோல் கியூப்னு வந்துடும். ஃபோர்த்து பாருங்க, f of x x ஸ்கொயர் மைனஸ் 3x then the points at which f of x equal to f dash of x are. இது ரெண்டுமே எப்படி இருக்கு? போத் இரேஷனல். 4க்கு ஆன்சர் போத் இரேஷனல். தேர்ட் ஆன்சர். ஃபிஃப்த்து பாருங்க, y equal to 1 by a minus z then dz by dy. இங்க y இருக்கு, z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dz 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 1 by x ஸ்கொயர். அப்போ a மைனஸ் z ஹோல் ஸ்கொயர். மைனஸ் z டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 1 மைனஸ் பிளஸ் ஆயிடும். 1 by a மைனஸ் z ஹோல் ஸ்கொயர். இது dy by dz. நமக்கு dz by dy வேணும். ரெசிப்ரோக்கல் எடுத்தா a மைனஸ் z ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஆன்சர். சிக்ஸ்த் பாருங்க, y equal to cos of sin x ஸ்கொயர் dy by dx கேக்குறாங்க. cos of something டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin of something. அந்த சம்திங் யாரு? sin x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x ஸ்கொயர். x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 2x. அப்போ sin into sin x ஸ்கொயர் cos x ஸ்கொயர் 2x. இப்போ sin x ஸ்கொயர் by 2 cos by 2 2 into by 2. வேல்யூ sin by 2 ஓட வேல்யூ 0. இப்போ டோட்டலா 0. 7 பாருங்க, y equal to mx plus c. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. இப்போ f of 0 f dash of 0 வேல்யூ 1 then f of 2 is. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இங்க பாருங்க 0 1 2 இருக்கு. அடுத்த நம்பர் 3 தான். இப்போ 3 தான் ஆன்சர். 8 பாருங்க, f of x equal to x tan inverse of x then f dash of 1. இது டிஃபரன்ஷியேட் பண்றோம். x வச்சுட்டு tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் 1 by 1 plus x ஸ்கொயர். tan inverse x வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்போ x by 1 plus 1 by 1 plus x ஸ்கொயர் plus tan inverse of x. ஓகே, இங்க x க்கு 1 போடுங்க. 1 by 1 plus 1 2. ஓகே, பிளஸ் tan inverse of 1 யாருக்கு வரும்? tan ஓட வேல்யூ 1 pi by 4 இருக்கு. 1 by 2 plus pi by 4 தான் ஆன்சர். 9th ஒன் பாருங்க, டிஃபரன்ஷியேஷன் dy by dx of e power x plus 5 log x. ஓகே, e power x க்கு e power x தான். 5 இருக்கு, x power 5 டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ குறையும் x power 4. ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் டிகிரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் e power x into x power 4 into x plus 5. 10th பாருங்க, if the derivative of ax minus 5 into e power 3x at x equal to 0 is minus 13 then the value of a. இங்க பாருங்க, minus 5 into 3 15. ஓகே, இங்க minus 13 15 minus 13 2 தான் ஆன்சர். 10th க்கு a வேல்யூ 2. ஓகே, 11th பாருங்க, x y இருக்கு, dy by dx கேக்குறாங்க. இப்போ minus x by y தான் ஆன்சர். 12th பாருங்க, x equal to a sin theta y equal to b cos theta then d square y by dx square. இந்த ஸ்கொயர் இருக்கு, அப்போ பவர் 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ b பவர் 1 a பவர் 2 secant பவர் 3 1 2 3 இங்க மைனஸ் ஆன்சர். ஓகே, மைனஸ் b by a square secant cube theta. இந்த 2 இருக்கு, அப்போ 1 2 3 ஆல்ரெடி உள்ள வேல்யூ b பவர் 1 a பவர் 2 secant பவர் 3. ஓகே, அப்போ 12th க்கு தேர்ட் ஒன் ஆன்சர். 13 பாருங்க, the differential coefficients of log x based on with respect to log 10 base x. ஸோ இது மாற்றும் போது மைனஸாக மாறும். அப்போ log x based on பவர் 1 பவர் 1 பவர் 2 மாறும். அப்போ மைனஸ் log x based on ஹோல் ஸ்கொயர் ஆன்சர். 14 பாருங்க, f of x x plus 2 f dash of f of xனா இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ண x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ ஆன்சர் 1 தான். 15 பாருங்க, 1 minus x whole square by x square இது y dy by dx கேக்குறாங்க. இது a minus b whole square. a ஸ்கொயர்னா 1 b ஸ்கொயர் x ஸ்கொயர் 2ab 2 into x minus 2x by x ஸ்கொயர். 1 by x ஸ்கொயர் 2x by x ஸ்கொயர்னா 2 by x x ஸ்கொயர் by x ஸ்கொயர்னா 1
இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. என்ன இருக்கு 1/x². ஓகேவா? இங்க -2/x³ இங்க உள்ள வேல்யூ -2/, இங்க இருக்கிற வேல்யூ பாருங்க. இப்போ 2/, இங்க 1/x². x² டிஃபரன்ஷியேட் பண்றோம். மேல போகும்போது x⁻−3 வரும். x⁻−2 அப்போ -1 ஆட் பண்ணா -3 அப்போ -2/x³. ஓகேவா? இது 2/x² இப்படி வரும். அப்போ இதுதான் ஆன்சர். P = 81 dp/dv at v = 9. P வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அதே v வச்சுட்டு p டிஃபரன்ஷியேட் பண்ணா dp/dv = 81 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்போ p × 1 + v × dp/dv. dp/dv னா p அங்க போனா -p, v மல்டிபிள் இதுங்க போனா டிவைட் ஆகும். பாருங்க, v யோட வேல்யூ 9 னா p யோட வேல்யூ 9 × 81. அப்ப v யோட வேல்யூ 9 தான். -9/9 -1. ஸோ ஆன்சர் -1. 17 பாருங்க, இதுல ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் x = 2 னா 2க்கு அப்புறம் ரைட் சைடு உள்ளது 3 தான் ஆன்சர். 18 பாருங்க, இது it is given that f dash of a, அப்ப இது ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 × f of a minus a × f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of a x. x க்கு பதிலா a போட்டா f dash of a. ஸோ இதுதான் ஆன்சர். யாரு ஃபர்ஸ்ட் ஆன்சர். 19 பாருங்க, 19 இது போல டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஒரு வேல்யூ இருந்தனாலே அதுதான் ஆன்சர். ஓகேவா? அதே போல 20 பாருங்க, g of x இருக்கு x² + 2x + 1 × f of x and f of 0 = 5. லிமிட் x tends to 0, f of x -5/x = 4. இந்த 5 5 4 ஆட் பண்ணுங்க. 5 + 5 10, 10 + 4 14. g of x g dash of 0ங்கிறப்போ 14 ஆன்சர். 21 பாருங்க, f of x வேல்யூ கொடுத்துட்டாங்க, x = 3, f dash of x is, இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். 19 சரி 10 இல்லையும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு இருந்தா மேக்ஸிமம் அதுதான் ஆன்சரா இருக்கும். 22 பாருங்க, the derivative of f of x = x × modulus x. modulus x னா என்ன மீனிங்? மைனஸா இருந்தாலும் பிளஸ் எடுத்தோம். அப்போ -x போட்டோம். x × -x -x². டிஃபரன்ஷியேட் பண்ணா -2x. x-க்கு -3 போடும், -2 × -3 + 6 தான் ஆன்சர். 23 f of x கொடுத்துட்டாங்க, which one of the following is true? எந்த வேல்யூ ட்ரூவா இருக்கும்னு கேக்குறாங்க. x-க்கு a போடுங்க, 2a - a கிடைக்கும். இங்க x-க்கு a போடு, 3a - 2a கிடைக்கும். அப்ப f of x is not differentiable at x = a போட்டா டிஃபரன்ஷியபிள் ஆகாதுன்றாங்க. வேல்யூ சேமா வந்துடுது. ஓகேவா? இப்போ அப்படின்னு சொல்றதுதான் இங்க என்னது, which one of the following is true தான். ஓகே, அப்போ இதுதான் ட்ரூ. ஓகே, 24 பாருங்க, f of x ax² - b 1/modulus x. modulus x என்ன அர்த்தம்? இங்க சொன்ன முன்னாடி modulus x மைனஸா இருந்தா பிளஸ்ஸா எடுத்து போன அர்த்தம். அப்போ அதை மைனஸ் போட்டோம். இந்த modulus x இப்போ மைனஸா இருந்தா பிளஸ்ஸா எடுத்துப்போம். அப்போ ரெண்டு வேல்யூமே மைனஸ். ஓகேவா? ரெண்டுமே மைனஸ் உள்ள வேல்யூ பாருங்க, ஏவுக்கு பிளஸ் பிக்கு மைனஸ், ஏவுக்கு மைனஸ் பிக்கு பிளஸ், இங்க ஏவுக்கும் மைனஸ் பிக்கு மைனஸ். ஸோ தேர்ட் ஆன்சர் a = -1/2, b = -3/2. மாடுலஸ்னாலே பிளஸ்ஸா இருந்தா மைனஸா எடுத்து, மைனஸா இருந்தா பிளஸ்ஸா எடுத்துப்போம். இப்போ ரெண்டு பேருமே மைனஸா இருக்கிறாங்க, அதை தான் எடுத்துக்கணும். 25 பாருங்க, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஆர் இன் விச் த ஃபங்க்ஷன் f of x = x - 1 + x - 3. இங்க பாருங்க 3 - 1 ஆன்சர் 2. ஸோ 2 தான் ஆன்சர். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.